வணக்கம் நண்பர்களே, நமஸ்காரம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது மும்பை நகரத்தின் மிக பிரசித்தியான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் பற்றி. பிள்ளையாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலின் அற்புதமான கதை, வரலாறு மற்றும் ஆன்மீக சக்தியை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சித்தி விநாயகா பெயர் காரணம். சித்தி விநாயகா என்ற பெயர் எவ்வாறு வந்தது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுவோம். சித்தி விநாயகா என்பது இரு முக்கிய சொற்களின் அற்புத ஒன்றிணைவு, சித்தி மற்றும் விநாயகா. சித்தி என்பது வெற்றி, சாதனை மற்றும் ஆன்மீக முழுமையை குறிக்கிறது. இது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலை, அங்கு மனமும் ஆத்மாவும் சாந்தியடையும், உயர்ந்த அறிவு மற்றும் சக்திகளை மனிதர் பெற முடியும் என்பதை குறிக்கிறது. விநாயகா என்பது நம் பிள்ளையார் கணேசர் அல்லது பிள்ளையாரை குறிக்கிறது. தடைகளை அகற்றுபவர், அறிவை வழங்குபவர், வெற்றி அருளுபவர். இரண்டு சொற்களும் ஒன்றாக சேர்ந்து வெற்றி மற்றும் ஆன்மீக சாதனையை அருளும் விநாயகர் என்ற பொருள் உண்டாக்குகிறது. வேத நூல்கள் மற்றும் இந்து புராணங்கள் சித்தி விநாயகரை பற்றிய தெய்வீக சத்தியத்தை சொல்கின்றன. சாமவேதம் மற்றும் வேத கவசங்களில் விநாயகரை பிரதான தெய்வமாக வணங்கி அவரிடமிருந்து சித்தி, வெற்றி மற்றும் சக்தியை பெற வேண்டும் என வேத ரிஷிகள் சொல்கிறார்கள். காரிக பிரம்ம விநாயகர் புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் ஆகியவற்றில் சித்தி விநாயகர் வியாபாரம், கல்வி, ஆரோக்கியம் மற்றும் மனிதனுடைய அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்றுபவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. பல்வேறு ஐதீகங்களில் விநாயகர் சித்தி மற்றும் புத்தி என்ற இரண்டு மனைவிகளுடன் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்தி என்ற மனைவி வெற்றியை பிரதிபலிக்கிறது, புத்தி என்ற மனைவி அறிவு பிரதிபலிக்கிறது. இவ்வாறு விநாயகர் வெற்றியையும் அறிவையும் பக்தர்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்க்கை முழுமையாக்குகிறார். மும்பை சித்தி விநாயகர் கோயிலின் தோற்றம் இப்போது பார்ப்போம். மும்பை சித்தி விநாயகர் கோயிலின் வரலாற்றை பற்றி. இந்த ஆலயம் நவம்பர் 19, 1801 ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கோயிலை கட்டியவர்கள் இரு பேர், ஸ்ரீ லட்சுமண் விது பாட்டில் மற்றும் அவரின் மனைவி ஸ்ரீமதி டியூபாயி பாட்டில். டியூபாயி பாட்டில் மிக செல்வந்த சமூக குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் அவரை பின்பற்றி வந்தது. அவர் குழந்தை பெற முடியாத நிலையில் இருந்தார். ஆனால் டியூபாயி பாட்டிலின் சிறப்பு என்னவென்றால், தன்னுடைய துக்கத்தை மறந்துவிட்டு மற்ற குழந்தை இல்லாத பெண்களின் துக்கத்தை கருத்தில் கொண்டு ஒரு உன்னத நோக்கத்துடன் இந்த கோயிலை கட்டினார். அவரின் நல்ல நோக்கம் என்னவென்றால், விநாயகர் அருள் பெற்று இத்தகைய பெண்கள் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த ஆலயத்தை சமர்ப்பணம் செய்தார். கோயிலின் கட்டடம். கோயிலின் ஆரம்ப கட்டமைப்பு மிகவும் சிறியதாக இருந்தது. 3.6 மீட்டருக்கு 3.6 மீட்டர் அளவுள்ள செங்கல் கட்டடம். அதன் மேல் குபோல டோம் வடிவ சிகரம் இருந்தது. கோயிலின் உள்ளே கருப்பு பாறையால் செதுக்கப்பட்ட வெற்றிமிகு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சிலை இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோயிலின் வளாகத்தில் 3.6 மீட்டர் உயர தீபஸ்தம்பங்கள், லைட் பில்லர்ஸ் நிறுவப்பட்டன. இவ்வாறாக ஒரு சிறு ஆலயமாக தொடங்கிய சித்தி விநாயகர் கோயில் நூற்றாண்டு காலம் பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்டு வருவது தொடங்கியது. புனித நிகழ்வுகள். சித்தி விநாயகர் கோயிலை சுற்றி பல புனித நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒரு அற்புத நிகழ்வு கேளுங்க. ராமகிருஷ்ண ஜாம்பேகர் மகாராஜ் என்ற ஒரு மகான் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தாவின் பக்தர் தனது குருவின் உத்தரவின்படி சித்தி விநாயகர் சிலைக்கு முன்பு 2 புனித சிலைகளை நிறுவினார். வேத ஐதீகங்களின்படி 21 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து ஒரு மந்தாரம் மரம், கோரல் ட்ரீ முளைத்தது. இந்த மரத்தின் கிளைகளில் தானாக தோன்றிய ஸ்வயம்பு விநாயகர் சிலை இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு அற்புத நிகழ்வு. மேலும் 1952 ஆண்டில் ஒரு சாலை விரிவாக்க பணியின் போது இந்த கோயிலுக்கு அருகே ஒரு ஹனுமான் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு கோயிலின் வளாகத்தில் ஒரு சுந்தரமான ஹனுமான் ஆலயமும் நிறுவப்பட்டது. கோயிலின் வளர்ச்சி 1936 ஆண்டில் ஸ்ரீ கோவிந்தராவ் பாடக் என்ற மகான் ஜாம்பேகர் மகாராஜின் அறிவுரைப்படி இந்த கோயிலின் தொடர்ச்சியான பூஜை மற்றும் நிர்வாகத்தை தனது கரங்களில் எடுத்துக்கொண்டார். இதன் மூலம் கோயிலின் ஆன்மீக மற்றும் வேதனிஷ்ட விதிகள் பாதுகாக்கப்பட்டன. ஆனால் மிக பெரிய மாற்றம் 1927, 1990 ஆண்டில் வந்தது. அப்போதைய மகாராஷ்டிர முதல்வர் ஸ்ரீ சரத் பவார் ஏப்ரல் 27, 1990 ஆண்டு அக்ஷய திருதியை விழாவன்று சித்தி விநாயகர் கோயிலின் பெரிய புனர் நிர்மாண பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த 3 ஆண்டுகளான புனர் நிர்மாண பணிக்காக சுமார் 3 கோடி ரூபாய் செலவாயிற்று.
இந்த முயற்சியினூடாகவே சிறிய ஆலயமாக இருந்த சித்தி விநாயகர் கோயில் ஒரு கம்பீரமான ஸ்தோத்திரசீல பக்தி தலமாக மாற்றப்பட்டது. இன்று இந்த கோயிலே மும்பை நகரத்தில் கோயில் அறக்கட்டளைகளில் ஒன்றாக திகழ்கிறது. கோயிலின் சிறப்பு அம்சங்கள். சித்தி விநாயகர் கோயிலின் சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்ளுவோம். முதலாவதாக, விநாயகர் சிலை ஒரே கருப்பு பாறையால் செதுக்கப்பட்ட சிலை. இந்த சிலையில் உள்ள ஒரு பிரத்யேகம், விநாயகரின் தும்பிக்கை ட்ரங்க் வலது பக்கம் வளைந்து இருக்கிறது. இது ஒரு அரிய அம்சம் மற்றும் சக்தி ஒழுக்கத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக, கோயிலின் உள்கூரை எண்ணற்ற தங்கத்தால் பூசப்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான ஆன்மீக செயல் மற்றும் பக்தியின் குறியீடு. மூன்றாவதாக, கோயிலின் பிரதான கதவுகளில் அஷ்ட விநாயகர் 8 விநாயகர் உருவங்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை மகாராஷ்டிரத்தின் 8 பிரசித்த விநாயக ஆலயங்களை குறிக்கிறது. நான்காவதாக, மாலை நேரங்களில் கோயிலின் வெளிப்புற குபோலம் டோம் பல வண்ணங்களால் ஒளிர்கிறது. இது ஒரு ஆன்மீக காட்சியை உண்டாக்குகிறது மற்றும் பக்தர்களை ஆசையோடு ஈர்க்கிறது. பக்தர்களின் நம்பிக்கை. சித்தி விநாயகர் கோயிலில் வழிபாடு செய்யும் பக்தர்கள் பல ஆன்மீக நன்மைகள் பெறுவதாக நம்புகிறார்கள். சித்தி விநாயகர் என்ற பெயர்படியே உங்களின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நோக்கத்தையும் சாதித்து முடிக்கும் அருள் தரும் விநாயகர் என்பது இந்த ஆலயத்தின் பக்தி மரபு. தொழில் வெற்றி, கல்வி அறிவு, குடும்ப நல்லாட்சி, ஆரோக்கியம், செல்வ வளம், மூல பிரார்த்தனை இவற்றை பெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். குறிப்பாக வியாபாரிகள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் தங்களது வணிக வெற்றிக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்தில் மிக முக்கிய மற்றும் புனிதமான நாள். செவ்வாய்க்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருவார்கள். ஆலயத்தின் நிதிநிலை. சித்தி விநாயகர் ஆலயத்தின் ஆன்மீக மகத்துவம் மட்டுமல்ல, அதன் நிதிநிலையும் ஓர் அம்சமாகும். இந்த ஆலயம் இப்போது மும்பை நகரத்தின் அறக்கட்டளைகளில் ஒன்றாகும். ஆண்டுதோறும் பக்தர்களின் நன்கொடைகளாக சுமார் 133 கோடி பெறப்படுகிறது. இந்த நிதி சமூக சேவைகள் மற்றும் ஆன்மீக பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆலயத்தின் இடம் மற்றும் அணுகுமுறை. சித்தி விநாயகர் ஆலயம் மும்பை நகரத்தின் பிரபாதேவி பகுதியில் உள்ளது. இதன் சரியான முகவரி எஸ்கே போல்மார்க், பிரபாதேவி, மும்பை 4,28,000 மும்பை நகரத்திலிருந்து இந்த ஆலயத்துக்கு பயணம் மிக சுலபமாகும். மும்பை ரயில் நிலையத்திலிருந்து தொலைவு சுமார் 8 கிலோமீட்டர். மும்பை விமான நிலையத்திலிருந்து தொலைவு சுமார் 13. அருகிலேயே பல கோயில்கள், உணவகங்கள், தங்குமிடங்கள் உள்ளன. பக்தர்களின் வசதிக்கு ஆன்லைன் பூஜை பதிவு மற்றும் விரிவான மக்கள் சேவை மையங்கள் உள்ளன. 2 தம்பதிகளின் நல்ல நோக்கம். இந்த வரலாற்றின் இறுதியாக நம் மனதை தொடும் ஒரு முக்கிய செய்தி உள்ளது. லட்சுமண் விது பாட்டில் மற்றும் டியூபாய் பாட்டில் என்ற இந்த தம்பதியினர் தாங்களே ஒரு குழந்தையின்மை, தனிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் பிறர் துக்கத்தை போக்க விநாயகர் அருள் பெற ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். இவ்வாறு 220 ஆண்டுகளாக 1801ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை சித்தி விநாயகர் ஆலயம் ஆயிரக்கணக்கான மக்களின் பிரார்த்தனைகளை கேட்டு வருகிறது, விருப்பங்களை நிறைவேற்றி வருகிறது. மும்பை நகரத்தின் இந்த பிரசித்த தலம் ஒரு குழந்தையில்லாத செல்வந்த பெண்மணியின் கருணை மற்றும் பேருபகாரத்தின் ஒரு அதிசய குறியீடு. இவ்வாறு சித்தி விநாயகர் ஆலயம் வெற்றி, வளம் மற்றும் ஆன்மீக முழுமையின் ஒரு தூய புனித நிலமாக உள்ளது. நிறைவாக நண்பர்களே, சித்தி விநாயகர் கோயிலின் இந்த அற்புத வரலாறு, ஆன்மீக மகத்துவம் மற்றும் பக்தியின் சக்தி நம் மனதை புதுப்பிக்கிறது. சித்தி வெற்றி பெற, விநாயகர் அருளை பெற நீங்களும் பக்தியுடன் இந்த ஆலயத்தை நாடி அருள் பெறுங்கள். நன்றி பக்தர்களே. சித்தி விநாயகர் அருள் உங்கள் நோக்கத்தை மெய்ப்படுத்தட்டும். வாழ்க வளமுடன். இந்த விநாயகர் கதையை ஷேர் பண்ணுங்க. ஓம் சித்தி விநாயகர் நம்ம என கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ லம்போதர விநாயகர் கதைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குழுவில் டெய்லி டிவோஷனல் அப்டேட்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள்.